சென்னை டி நகர் மங்கேஷ் தெருவில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 4. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், டி நகர் மங்கேஷ் ஸ்ட்ரீட். மேம், இப்போ உங்கள் குலு உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொஞ்சம் சொல்லிடுங்க. ஹாய், வணக்கம். நான் பிரியா, இவ என் பொண்ணு ரியா. நாங்கள் வந்து குலு ரொம்ப வருஷமாக 2009 வச்சுட்டு இருக்கோம். எங்களது கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்க பொம்மையெல்லாம் இருக்குது. நாங்கள் ஒரு கலெக்ஷன், ஒரு பழைய ஒரு மண்டபத்தில் போட்ட சேலில் அங்கேருந்து வாங்கின பொம்மைகள் இது. எப்போவுமே இந்த தசாவதாரம் செட்டு தான் எங்களோட ஹைலைட்டு. ஸோ இந்த தசாவதாரம் எப்போவுமே எல்லார் ஆத்துலேயும் இருக்கும், எங்கள் ஆத்துலேயும் இருக்குது. இங்கே நான் ஒரு புது கான்செப்ட் வச்சுருக்கேன். என்னென்னா ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்றதுல சிவனையும் நடுவில் வச்சு தசாவதாரம் வச்சுருக்கேன் அந்த இடத்துல. ஸோ அதுதான் இந்த வாட்டி எங்களோட கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் சிவன், முருகன், கணபதி, வெங்கடாஜலபதி, முத்துல பண்ண வெங்கடாஜலபதி இங்கே இருக்காங்க. இது ரெண்டும் ஹைதராபாத்தில் வாங்கின விநாயகர்ஸ், எலஃபென்ட்ஸு. ஸோ எலஃபென்ட்ஸை பார்த்தா ஹிந்துஸ் எப்போவுமே சொல்லுவாங்க, காலங்காத்தால் எலஃபென்ட்ஸை பார்த்தா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நன்னா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்செப்டில் அங்கே வச்சுருக்கோம். இன்றைக்கி என்னோடய அம்மா வந்து புளி கொட்டையிலையும் சோளத்துலேயும் வந்து க்ரியேட்டிவாக கோலம் போட்டிருக்காங்க இன்றைக்கி. தட் இஸ் இன்னையோட ஸ்பெஷாலிட்டி இது. ஸோ நாங்கள் எப்போவுமே இது வைப்போம். இட் இஸ் ட்ரெடிஷன். லைக் நம்ம இந்த 9 நாட்களும் 9 அம்பாளை பற்றி சொல்கிறதுனால ஒரு விஷயமும் நம்ம வந்து பார்த்து செய்வோம். ஸோ தட் இஸ் ஹவ் திஸ் ட்ரெடிஷன் ஹஸ் கம் டு அஸ். மேம், இப்போது ஜிஆர்டிக்கும் உங்களுக்குமான தொடர்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். தேங்க்யூ. ஜிஆர்டின்றது வந்து இந்த ட்ரெடிஷன், குலு ட்ரெடிஷன் எப்படியோ அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ட்ரெடிஷன். ஸோ நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆனது முதல் கொண்டு இவா பிறந்தது தலைமுறையாக நாங்கள் வந்து ஜிஆர்டியில் தான் வாங்கிட்டு இருக்கோம். என்னோடய ஃபுல் கல்யாண செட் வந்து இட் வாஸ் ஃப்ரம் ஜிஆர்டி. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜிஆர்டிலையும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் லைக் எங்கள் ஃபேமிலி மாதிரி ஜிஆர்டி. தேங்க்யூ. சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா, மணிவண்ணா நீ வா வா வா. சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா, மணிவண்ணா நீ வா வா வா. வண்ண வண்ண உடையுடுத்தி கண்ணா நீ வா வா வா, மணிவண்ணா நீ வா வா வா. வண்ண வண்ண உடையுடுத்தி கண்ணா நீ வா வா வா, மணிவண்ணா நீ வா வா வா. சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா, மணிவண்ணா நீ வா வா வா. மல்லிகை முல்லை மலராளே அர்ச்சனை செய்வோம் நீ வா வா. மல்லிகை முல்லை மலராளே அர்ச்சனை செய்வோம் நீ வா வா. மாதவனே யாதவனே கேசவனே நீ வா வா வா. மாதவனே யாதவனே கேசவனே நீ வா வா வா. சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா, மணிவண்ணா நீ வா வா வா. ஜிஆர்டி வழங்கும் ஒரு சின்ன அன்பளிப்பு மேடம் உங்களுக்காக. அடுத்ததான் நம்ம மேம் வீட்டுக்கு வந்திருக்கோம். மேம், உங்கள் நேமு, நீங்கள் எவ்வளோ வருஷமாக குலு வச்சிட்ருக்கீங்க, என்ன ஸ்பெஷல் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. என் பேர் ஸ்ரீவித்யா சந்திரசேகரன். நான் வந்து 20 இயர்ஸாக வச்சுட்டுருக்கேன். 15 இயர்ஸாக இப்போ நான் இங்கே வந்து 8 இயர்ஸ் ஆகுது. சென்னை வந்து அதுக்கு முன்னாடி ஹைதராபாத்லேயும் வச்சுருக்கேன். தென் இது வந்து என்னென்னா, நான் வந்து தீமோட எனக்கு வந்து எல்லா டாலும் வரணும், அந்த என்னோடது எல்லாமே கவர் ஆகணும், சிவாவோடது எல்லாமே அப்படிங்கிறது. கூடிய சீக்கிரமாக தீமாக வைக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். பட் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் இருக்கிறதுனால நான் மேக்ஸிமம் எனக்கு வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது பூஜை. அம்பாலை வந்து இதில் இந்த விளக்கும் ஜிஆர்டியில் தான் வாங்கினது தான். அதோட அதனால் அந்த விளக்கில் ஆவாகனம் பண்ணிப்பேன். ஆவாகனம் பண்ணிவிட்டு அது வந்து தொடர்ந்து 3 நாள் லக்ஷ்மி, 3 நாள் ஃபஸ்ட்டு துர்கை, 3 நாள் லக்ஷ்மி, 3 நாள் சரஸ்வதி, 9 நாளும் அந்த
கோலாகலமாக இருக்கும் திருவிழாவாட்டம். இது வந்து பாரம்பரியமாக பண்ணுறோம். அதுதான். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கூட நிறைய பேர் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு காமனாக அங்கே ரொம்ப நன்னா பண்ணுவாள், எப்போதுமே ரொம்ப நன்னா இருக்கும். அந்த கோவிலை போய் பாருங்க. லக்ஷ்மி கணபதியை உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்கும் இங்கே வந்து அட்ராக்டிவு. அது வந்து அப்பாசாமியோடைய இது வந்து லேண்ட்மார்க்குன்னா அது அங்கே தான். எங்களுடைய மெயினே லக்ஷ்மி கணபதி தான். மேம், உங்கள் அபிப்பிராயம் ஜிஆர்டியை பற்றி? ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குப்பா. ஐ லவ் தட் கஸ்டமர் கேர். இட்ஸ் அ சூப்பர்ப். யாரையும் வந்து வெளியில் விட மாட்டீங்க. நீங்கள் எப்படியாவது மடக்கி எதையாவது ஒன்று வாங்க வச்சுடுவீங்க. தட் இஸ் அல் உங்களுடைய ட்ரெண்டு. உங்களோடது எப்படியாவது யார்கிட்டையாவது கன்வின்ஸ் பண்ணிவிடுவீங்க. ஏதாவது ஒரு சின்ன பொருளாவது வாங்கிட்டு தான் வெளில வருவாங்க, சும்மா வரமாட்டாங்க. ஏதாவது ஒன்று வெள்ளியோ ஏதோ தங்கமா வைரமா எந்த செக்ஷனுக்கு நாங்கள் கூட்டின்னு போகிறோம் மேடம், எங்களோடையே ட்ராவல் பண்ணி அழகாக அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன உங்களோட பட்ஜெட் என்ன எல்லாத்தையும் கேட்டுண்டு எல்லாத்துக்கும் எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அது வந்து உங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் நினைக்கிறேன்ப்பா. ஐ வில் பி வெரி ஹாப்பி ஆஸ் எ கஸ்டமராக ஜிஆர்டியாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறையா கலெக்ஷன்ஸ் வரணும், நல்ல நீங்களும் பெருகணும், எல்லாரும் வாங்கணும் மாதிரி இருக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம். மேம் வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ மேமோட கொலுவையும் மேம் கிட்ட அவங்க கொலு பற்றியும் கேட்டுக்கலாம். மேம், யுவர் நேம் அண்ட் த கொலு. மை நேம் இஸ் ரஞ்சினி. நான் வந்து இதோட ஒரு 22 இயர்ஸ் ஆகுது கல்யாணம் ஆகி. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறத்துலேருந்து வைக்க ஆரம்பித்தேன். ஸோ திஸ் இஸ் த 22nd year that I'm consistently keeping the gulu. Each year we try to keep some theme, okay, because in olden days golu is about a storytelling for children. லைக் வந்து ஒரு தசாவதாரமாக இருக்கட்டும், அஷ்டலக்ஷ்மியாக இருக்கட்டும், அதோட வர்ச்சூஸ், வேல்யூஸ். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஐ ஷிஃப்டட் வித் த ஏஜ் ஆஃப் சில்ட்ரன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பசங்க குட்டியாக இருக்கும்போது ஃபார்ம் ஹவுஸ் தீமில் வைப்பேன். அப்புறம் ஜூ தீம். அவங்க வளர அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு ஒரு என்கேஜிங் ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வருஷம் வந்து the theme that we have taken upon is Vande Guru Parampara. How important is a guru, a spiritual guru? Most children வந்து இப்போ டீச்சர்ஸ் டே தெரியும், நம்மளோட டீச்சர்ஸ் தெரியும். பட் அந்த நாளில் இருந்த குரு, இப்போ என் பொண்ணே கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு யார் ஸ்பிரிச்சுவல் குரு ஆர் விச் வேதாஸ் we are associated to, none of that they will know. They may know how to be spiritual in the sense ஒரு நமஸ்காரம் பண்ணுறது ஒரு வந்து வேற கூப்பிடு அதெல்லாம் தெரியும், பட் இது தெரியாது. So this time we just tried to do Adi Shankara's life and his this thing of Advaita philosophy and basically small snippets of his life and his journey. ஓகே மேம். அப்புறம் ஜிஆர்டிக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். GRT is the only long standing relationship, I should say. நான் பிறந்த புண்ணியாஜனத்தோட ஃபஸ்ட்டு செயின் ஜிஆர்டி, என் கல்யாணத்தோட எல்லா நகை ஜிஆர்டி, என் பசங்க 2 பெரியவளான போது இப்போ கூட 7 months பேக்கோட வைர நெக்லஸ் ஜிஆர்டி. இட் இஸ் அ சென்டிமெண்ட் ஃபார் அஸ். ராசி ரொம்ப பார்ப்போம். ஸோ அதனால அந்த ஒரு கடையை தவிர நான் இது வரைக்கும் வேறு எதுலேயுமே வாங்கினதே இல்லை. இது கூட ஜிஆர்டி தான் ஃபார் தட் மேட்டர். வெரி கியூட், வெரி கியூட் மேம். இப்போ ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கான ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட். How sweet. Thank you so much. Thank you for coming home. Thank you. It's an absolute pleasure.
உங்கள் குலு பற்றி, உங்கள் எவ்வளோ வருஷமாக வைக்கிறீங்க, என்ன ஸ்பெஷல், உங்கள் நேம் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். என் நேம் உமா மகேஸ்வரி. நான் வந்து இது வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு ஃபேமிலி ட்ரெடிஷன். ஸோ ஜெனரேஷன்ஸாக வச்சுன்னு வர்ற ஒரு பழக்கம் தான் இது, கலசம் வச்சு குழு வைக்கிறது அப்படிங்கிறது. நான் வந்து ஒரு 20 இயர்ஸாக இதில் இன்வால்வ்டாக இருக்கேன் ஆஃப்டர் மேரேஜ். அதுக்கு முன்னாடி அம்மா வீட்லேயும் வந்து வி ஹவ் ஆல்வேஸ் பீன் டூயிங் இட். ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய எவ்ரி டைம் எங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய புது புது பொம்மை வாங்கணும், கலெக்ஷன்ஸு நிறைய பண்ணணும், அப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை உண்டு. இப்போ வந்து என்னோடய டாட்டர் இஸ் நவ் ஜாயினிங் மீ இன் தி சேம் பேஷன். ஸோ அதனால் வந்து அது எனக்கு வந்து ரொம்ப இன்னும் ஃபர்தர் மோட்டிவேட்டிங்காக இருக்குது, புதுசாக நிறைய பொம்மை வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் கலசம் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி, இந்த அம்மன் வரலட்சுமி அம்மனை கலசம் மாதிரி வச்சு பூஜை பண்ணுவோம். அது எங்கள் ஃபேமிலியோட ட்ரெடிஷன் அது. ஸோ அஷ்டோத்திரம் படித்து அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணுவோம். ஸோ தி ஸ்பிரிச்சுவல் பார்ட் ஆஃப் இட் வந்து மோர் இம்பார்ட்டண்ட் ஃபார் அஸ். ப்ளஸ் ஆல்சோ நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை காட்டுறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ளஸ் ரிலேட்டிவ்ஸோட மிங்கிள் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே மேம். அப்புறம் உங்களுக்கும் ஜிஆர்டிக்குமான ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள். அது சொல்லணுன்னா ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மா வீட்டு சைடும் சரி, மாமியார் வீட்டு சைடும் சரி, ஜிஆர்டி ஆல்வேஸ் ஃபார் மெனி ஆஃப் அஸ் இன் சென்னை ஒரு கைராசி கடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எல்லாத்துக்கும் ஜிஆர்டி தான். அதாவது ஜிஆர்டி சினானிமஸ் டு கோல்டு பர்ச்சேஸ் நம்மளுக்கெல்லாம் இங்கே. ஸோ அதனால வி ஆர் வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் ஜிஆர்டி. தட் வே சிட் ஸ்கீம்ஸ் அதில் எல்லாமும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். சிட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க? போட்டிருக்கோம். ஓகே மேம். ஜிஆர்டிலேருந்து ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் உங்களுக்காக. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய், இனி ஒரு அழகான ஒரு கொலுவோடு வந்திருக்கோம். மேம் கிட்டே கேட்கலாம். மேம், உங்கள் நேமு, எவ்வளோ வருஷமாக கொலு வச்சிட்ருக்கீங்க, இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்ன்றது கொஞ்சம் சொல்லுங்கள். என் பெயர் அகிலா. நாங்கள் வந்து தாத்தா பாட்டி காலத்துலேருந்து தொண்டுட்டு நிறையா வருஷமாக வச்சுட்டுருக்கோம் கொலு. இதை வந்து ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இந்த இயர் பார்த்திங்கன்னா எங்கள் ஆற்றுல ஸ்பெஷல் வந்து தசாவதாரம் இந்த இயர் இது பண்ணியிருக்கோம். பேசிக்கலி வந்து எல்லா பொம்மையுமே லைக் பஞ்சபூதங்கள், ராதாகிருஷ்ணா, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாமே ஸ்பெஷல். லைக் என்னென்னா பொம்மை கடவுள் நம்ம கடவுளாக வச்சுருக்கோம். லைக் நம்ம அதை ஃபாலோ பண்ணி தொட்டு ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணின்னு இருக்கோம். லைக் நம்ம இது பண்ணுறதுனால நமக்கு நம்மளோட ட்ரெடிஷன் வந்து குழந்தைகளுக்கும் தெரிய வருது, அதை ஃபாலோ பண்ணி அவளும் பண்ணுவாள். ஸோ திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் நவராத்திரி. குழந்தையோட சேர்ந்து சுவாமியோட சேர்த்து கல்யாணம் பண்ணுற மாதிரி, ஜானவாசம் பண்ணுற மாதிரி, கோயில் போகிற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி, அதே நம்ம ட்ரெடிஷனை கிரகப்பிரவேசமும் பண்ணுற மாதிரி அப்படியே கொண்டு வந்தது தான் இது. இந்த ஃபஸ்ட்டு சுவாமி வந்து குழந்தை பிறந்து கல்யாணம் பண்ணி ஜானவாசம் பண்ணி அப்புறம் பெருமாளை பார்த்துட்டு அப்புறம் கடவுத் கஜ மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மாதிரி தூங்கிட்டு அப்புறம் ஸ்கூலில் சேர்க்குற வரைக்கும் ஒரு தீம் மாதிரி. அதுதான் இந்த ஒரு ஸ்டெப்புக்கான ஐடென்டிட்டி. ஸோ அதுதான் அதோட தீம். இது தசாவதாரம் இந்த வருஷம் புதுசாக போட்டோம், நல்ல பெருசாக அமைஞ்சிடுது. அது குழந்தைங்க பண்ண பார்க்கு, இந்த அப்பார்ட்மெண்ட் தான் அந்த பார்க்கான். இதெல்லாம் அவங்க பண்ணாங்களா? யார் பண்ணதை நீங்கள் சொல்கிறீங்களா? என்ன பண்ணீங்கன்னு? எதுவுமே இல்லை. இப்போ மேலே வந்து அப்பார்ட்மெண்ட்டு, நம்ம அப்பார்ட்மெண்ட் ஐடியாலேயே ஒரு பார்க்கு, சீசா, ஸ்லைட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து நான் அபிராமி ஸ்டோரி ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்துலேயே. அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஸ்டேடியம் வச்சுருக்கேன். இது இவங்க கார்ட்டூன் பொம்மை ஃபுல்லாக. ஓகே ஓகே சார். ஸோ இது தீம். உங்கள் பேர் என்ன? சஹானா. சஹானா, வெரி நைஸ். குட்டி பாப்பா பேர் வரீங்களா முன்னாடி? சகஸ்ரா. ஓகே சார். உங்கள் பேர்? என் பேர் அருண். ஓகே மேம், நீங்கள்? அகிலா. ஓகே. இப்போ உங்களுக்கும் ஜிஆர்டிக்கான ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்களேன் சார். எங்கள் அப்பா வந்து டீனரில் இருக்கும்போதுலேருந்து அப்போலேருந்தே வந்து ஜிஆர்டி சிட்டு போட்டிருக்காரு. ரொம்ப வருஷமாக சிட்டு போட்டிருக்கோம். என் ஒய்ஃப் கல்யாணத்துக்கும் அங்கே தான் போய் இது வாங்கியிருக்காங்க, சிட்டு கட்டி தான் வாங்கியிருக்காங்க. நானும் 2 பொண்களுக்கும் சிட்டு ஸ்கீம் போடுறதும் தெரியும், நிறையா நகை வாங்குறதும் தெரியும். இப்போ பக்கத்துலேயே வேறு வந்துட்டீங்க. முன்னாடி டி நகரில் தான் போவோம், இப்போ அபிச்சி ஸ்கூல் பக்கத்துலேயே அதனால் இன்னும் கம்ஃபர்டபுளாக போயிடுது. ஸோ அதனால்
அந்த டிராஃபிக் பீட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே போனதுனால எனக்கு தான் சிரமம், நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அங்கே கூட்டமாக இருக்குன்னு நான் எஸ்கேப் ஆகிடுவேன். இங்கே தான் இருக்குன்ட்டு எனக்கு இன்னும் பர்ச்சேஸ் தான் ஜாஸ்தி ஆகுது. ஓகே, ஆமாம் ஆமாம். இன் ஷார்ட் எப்படி சொல்லணும்னா, கொலு எப்படி ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி நகை வாங்குறதும் ஜிஆர்டியில் தான் வாங்கணும்னு நாங்கள் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். லைக் எங்கள் அப்பா காலத்தில் எல்லோரும் அங்கே தான் வாங்கினா, லைக் ஆல் குட் திங்ஸ் ஜிஆர்டி இல்லாமல் நாங்கள் கிடையாது, எல்லாமே அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் மேம், வீட்டுக்கு வந்திருக்கோம். மேமோட கொலு பார்த்துட்டு நம்ம மேம் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள் மேம், உங்கள் நேம், எவ்வளோ வருஷமாக நீங்கள் கொலு பண்ணி? என்னோட பேர் லக்ஷ்மி ஸ்ரீதர். ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 20 இயர்ஸாக வச்சுட்டுருக்கோம் கொலு. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நிறைய பெருமாள் படம்லாம் இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இந்த வாட்டி புதுசு அப்படின்னா அந்த கிருஷ்ணர் வந்து நியூவாக வாங்கியிருக்கோம். அங்கே இருக்க கிருஷ்ணர் தான். அங்கே பெருமாள் தாயார் அந்த மேல் படியில் இருக்கு இல்லையா? ஆமாம். ஆல்மோஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 20 இயர்ஸ் முன்னாடி வந்து எங்கள் மாமியார் அது வாங்கி கொடுத்தது அந்த டைமில். ஸோ அப்போலேருந்தே வச்சுட்டுருக்கோம் அந்த பெருமாளும் தாயாரும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த செட்டியார் செட்டிச்சு குட்டியூண்டு இருக்கு இல்லையா? அது வந்து நான் சின்ன வயசுல இருக்கிறச்சே என்னோட அம்மா வந்து கொலு வச்சிருக்கிறச்சே வச்சிருந்தது. அது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். எங்க அம்மா வந்து முதல்ல ஆரம்பிச்சதுலேருந்தே வச்சிருந்த பொம்மை அது. ஆமா, செட்டியாரோட பொம்மை அது. அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி இந்த மரம் இந்த பொம்மைலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமும் வந்து எங்கள் அம்மா அந்த டைம்லேருந்து நாங்கள்லாம் குழந்தையா இருக்கச்சு நாங்கள் அந்த பார்க்கெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ அப்போ வாங்கின பொம்மை தான் அதெல்லாமும். ஸோ 50 இயர்ஸ். ஆமாம், எஸ், 50-60 இயர்ஸ். ஓகே, வெரி நைஸ் மேம். அப்புறம் உங்களுக்கும் ஜிஆர்டி அப்படின்ற ஒரு இதுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஆக்சுவலி நாங்கள் எங்களோட இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே எனி ஆஸ்பீஷியஸ் அக்கேஷன் அட் ஹோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஜிஆர்டியாக தான் இருக்கும். ஈவன் எங்களோட கல்யாணத்துக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கினது ஜுவல்ஸ்லாம் ஜிஆர்டியில் தான். ஈவன் ஸ்டில் நவ் வி ஃபாலோ தட். ஈவன் அங்கே வந்து வெளியிலலாம் வாங்கினாலும் பட் எனிதிங் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டார்ட் வந்து கண்டிப்பாக அங்கேருந்து தான் ஆரம்பிப்போம். ஈவன் ஃப்ரம் சில்வரும் அப்படி தான். வணக்கம் மேம் கிட்ட கேட்கலாம். அவங்களோட கொலு எவ்வளோ நாளாக வைக்கிறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க. வணக்கம் மேம், உங்கள் பேர், எவ்வளோ வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்க? நமஸ்காரம், என் பேர் வந்து ஸ்வேதா. நான் வந்து எங்கள் பிறந்தாத்துலேருந்து எனக்கு கொலு வைக்கிற பழக்கம் உண்டு. ஸோ நான் வந்து கல்யாணம் அப்புறம் நான் வந்து அதே ட்ரெடிஷனை நான் வந்து இது பண்ணேன். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்ட விநாயக்னு ஒரு தீம் மாதிரி வச்சுருக்கேன். எப்படி நம்ம சவுத்தில் வந்து அறுபடை வீடுன்னு முருகனுக்கு 6 ஸ்தலம் இருக்குது. அதே மாதிரி 12 ஜோதிர்லிங்கம்னா சிவனுக்கு ஸ்தலம் இருக்குது. அதே மாதிரி விநாயகருக்கு 8 கோவில்கள் இருக்குது. இது மகாராஷ்டிராவில் இருக்குது. அதனால் அஷ்டனா 8 விநாயகர்னா எல்லாருக்குமே தெரியும். அஷ்ட விநாயகர் இது எல்லாமே வந்து ஸ்வயம்புவாக பிள்ளையார் வந்தது. அதை நான் வந்து இந்த அஷ்ட விநாயகனுக்கு அந்த மாதிரி விக்கிரகம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அஷ்ட விநாயகா இருக்குது. அண்ட் சும்மா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிள்ளையார வேறு வேறு ரூபங்கள்லாம் இந்த மாதிரி கீழே நாங்கள் காமிச்சு வச்சுருக்கோம். இதுதான் நம்ம தீமை. ஓகே,
இப்போ உங்களுக்கும் ஜிஆர்டிக்குமான ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்ல முடியுங்களா? ஜிஆர்டினாலே ஜிஆர்டி மாதிரி ஒன் ஆஃப் த வெரி செலக்டட் நம்ம கோல்ட்னா நிறைய ட்ரஸ்ட் பண்ணுவோம் அந்த பிராண்டை. ஸோ வந்து நான் எங்களுக்கும் நிறைய ராசியாக தான் இருந்திருக்கு ஜிஆர்டி. இன்ஃபேக்ட் என் மேரேஜில் கூட கொஞ்சம் ஷாப்பிங் அங்கே தான் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ சன்னோட பூனல் கூட அங்கே தான் பண்ணித்து. ஸோ நல்ல ஒரு தரமான கடை. ஐ லைக் தட் ஷாப். தேங்க்யூ. உங்களுக்கு ஜிஆர்டிலேருந்து ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட். தேங்க்யூ. வணக்கம். இப்போ நம்ம கூட ஜெயம் இருக்காங்க. ஜெயமோட கொலுவை பற்றி கேட்கலாம் நம்ம. வணக்கம். ஹாய். எவ்வளோ நாளாக கொலு வச்சிட்ருக்கீங்க? என்ன ஸ்பெஷல் உங்கள் கொலுவில்? எஸ், நாங்கள் லைக் மோர் தென் 25 இயர்ஸாக கொலு வச்சிட்ருக்கோம். அண்ட் இந்த இயர் புதுசாக வச்சுருக்கிறது வந்து மதுரை வீரன் செட் வாங்கியிருந்தோம். ஸோ அண்ட் அம்மன் நாங்களே செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். எஸ், இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறோம். வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே. வேறு இது நீங்கள் பண்ணீங்களா இல்லை அம்மா பண்ணாங்களா? அம்மா, பாட்டி, தங்கச்சி, இட்ஸ் அ டீம் ஒர்க். எஸ், வெரி நைஸ். உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சுங்களா? கண்டிப்பாக. ஓகே, நைஸ். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கம்மா. ஜிஆர்டிக்கும் உங்களுக்குமான ஜிஆர்டிக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கம்மா. நாங்கள் மோர் தென் 30 இயர்ஸ் அங்கே தான் வாங்கிட்டுருக்கோம் ஜுவல்ஸ் எல்லாம். ஓகே. ஸோ அப்பா வந்து அங்கே தான் ஃபஸ்ட்டு வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ என்னோட மேரேஜ்க்கு அப்புறமும் அங்கே தான் வாங்கிட்டுருக்கோம். ப்ளஸ் அந்த ஸ்கீம்ஸ்லாம் பண்ணிவிட்டு இப்போ என் டாட்டர்ஸ்க்கும் அங்கே தான் வந்து ஸ்கீம்லாம் போட்டுட்ருக்கோம். ஓகே. ஸோ ரெகுலராக வாங்குகிற ஷாப் ராசியான கடை. அவ்வளோதான். வெரி நைஸ் மேம். உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு ஜிஆர்டிலேருந்து. தேங்க்யூ. உங்கள் நேம் சொல்லவே இல்லையா மேம்? என்னோட நேம் கிரிஜா பார்த்தி. கிரிஜா. ஓகே. ஹாய். இன்னும் ஒரு வீட்டில் கொலுக்காக வந்திருக்கோம். மேம் கிட்ட கேட்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. மேம், உங்கள் பேர், எவ்வளோ வருஷமாக கொலு வச்சுருக்கீங்க? பத்மாவதி. ஓகே. இப்போ தான் ஒரு வருஷம், இந்த வருஷம் தான் வைக்கிறேன். வெரி நைஸ், வெரி நைஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷம் முன்னாடி வச்சுருந்தேன். இப்போ நான் வைக்கல. இப்போ தான் இந்த வருஷம் தொடங்கியிருக்கேன். திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன் நடுவில் விட்டுட்டீங்க? அது இந்த குழந்தைகள் பிறந்த இதுபோது சின்ன குழந்தைகள் எல்லாத்தையும் எடுக்கிறாள். டேபிளில் 2 பொம்மையை வச்சுருந்தேன். சரி, ஓகே ஓகே ஓகே. இப்போ வளர்ந்துட்டாங்க. இப்போ வளர்ந்துட்டாங்க. அவங்களே எல்லாரும் வீட்டையும் பார்த்து நம்ம கொலு வைக்கலாம், நம்மத்தில் கொலு வைக்கலாம்னு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே ஓகே. இப்போ தான் தொடங்கியிருக்கேன். இன்னும் பெருசாக்கணும் அதை. வெரி நைஸ். சரி, உங்களுக்கும் ஜிஆர்டிக்குமான ரிலேஷன்ஷிப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப க்ளோஸு. எது வாங்கினாலும் ஜிஆர்டியில் தான் வாங்குவேன். ஓகே. இப்போ என்னோட ஸ்டூடெண்டோட அப்பா அங்கே இருக்க, ஆனால் அங்கே தான் எப்போதும் வாங்குறது. சரி. அது ஒரு இதுவாக வச்சுட்டு. ஓகே 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 சார். அப்புறம் உங்களுக்கு ஜிஆர்டிலேருந்து ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் வாங்க. மேமோட கேட்கலாம் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க. மேம், உங்கள் பேர், கொலு எவ்வளோ வருஷமாக வச்சிட்ருக்கீங்க, என்ன ஸ்பெஷல் இந்த இயர்ன்றது சொல்லுங்கள். ஹாய், என் நேம் அனுஸ்ரீ. நாங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸாக கொலு ஆக்சுவலாக வச்சுட்டுருக்கோம். ஸோ இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த வருஷம் நான் அஷ்டலக்ஷ்மி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வரைக்கும் நாங்கள் 3 செட்ஸ் தான் வச்சுருந்தோம். இந்த வருஷம் 5 படி வச்சு கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டலக்ஷ்மி புதுசாக நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் இந்த வருஷம். ஓகே ஓகே மேம். ஜிஆர்டிக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப வெல்கம் பண்ணுறேன் எங்களுடைய கொலுவுக்கு. ஸோ ஜிஆர்டிக்கும் பர்சனலாக எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா
2012லேருந்து இருக்குது. ஸோ வென் வி காட் மேரிட் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் சின்னதாக ஒரு 500 ரூபா ஃபஸ்ட்டு போட்டு இந்த மாதம் சந்தா போடுவோம் இல்லையா, அதில் போட்டு ஆரம்பிச்சது அதில் தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த தாலி செயின் எடுத்ததே நான் அதில் தான் எடுத்தேன். ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் தாம்பரம் பிரான்ச், அண்ணா நகர் பிரான்ச், டி நகர் பிரான்ச் எல்லாத்துலேயுமே இருக்குது என்னோடய இது. ஸோ நிறைய மேனேஜர்ஸும் தெரியும். ஸோ அவர் ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா ஜிஆர்டியோட எனக்கும் கிட்டத்தட்ட 12 இயர்ஸ். தேங்க்யூ. உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு. உங்கள் பேர் சொல்லுங்கள். திஷிதா. ஸோ இன்றைக்கி நான் கொலு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா பெருமாளும் தாயாரும் வச்சுருக்கோம். தென் ஆண்டாள் அண்ட் ரெங்கமன்னா. அண்ட் திஸ் இஸ் ராகவேந்திரா மகாபெரிவா, இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சங்கராச்சாரியா. தென் ஐயப்பன், தென் காமதேனு, அப்புறம் அஷ்டலக்ஷ்மி வச்சுருக்கோம். இதுதான் நவராத்திரியோட பாசிட்டிவ் வைபே கொடுக்கறது. தென் அத்திவழகர், தென் வராகா, ஒரு சின்ன கோவில் கோபுரம் மாதிரி வச்சுருக்கோம். ஆதியோகி, பிள்ளையார், அப்புறம் அந்த புத்தா என்ன ரிசம்பிள் பண்ணுறதுனா, லிசன் டு குட் திங்ஸ், டோன்ட் லிசன் டு பேட் திங்ஸ், ஸ்பீக் குட் திங்ஸ் அண்ட் டோன்ட் சீ பேட் திங்ஸ். இது செட்டியும் அவரோட ஒய்ஃப். அண்ட் திஸ் இஸ் அ மேரேஜ் சம்மரி. தேங்க்யூ. வெரி நைஸ், வெல் எக்ஸ்பிளைன்ட். சென்னை டி நகர் மங்கேஷ் தெருவில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி கொலு கொண்டாட்டம் சீசன் 4. உங்கள் வீட்டு கொலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது கொலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த கொலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், டி நகர் மங்கேஷ் ஸ்ட்ரீட். சென்னை டி நகர் மங்கேஷ் தெருவில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி கொலு கொண்டாட்டம் சீசன் 4. உங்கள் வீட்டு கொலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது கொலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த கொலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், டி நகர் மங்கேஷ் ஸ்ட்ரீட்.